ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும், டீப்பாக க்ளீன் பண்ணணும், ஆனால் சிம்பிளாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அந்த பர்னர் ஃபுல்லாமல் ஊற்றிக்கிறேன். பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா ஃபுல்லாக நீங்கள் தூவிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு லைட்டாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம வந்துட்டு அதிகமாக டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் சிம்பிளாக ஒரு ஹேக்ஸை நம்ம யூஸ் பண்ணி டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த வேலையை வந்துட்டு கண்டிப்பாக தள்ளி போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடிக்கடி என்னோடய வீடியோஸில் இதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு ஸ்டவ் மேலே லைட்டாக அதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும்தான் விட்டேன். அது கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும். ஊறுறதுக்கு இடையில அந்த வால் ஸ்டிக்கரில் லைட்டாக நான் வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன். அதே மாதிரி கவுண்டர் டாப் மேலேயுமே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த கார்னர் ஸ்டாண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தான் ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டணும். அது